ஸ்ரீ காசி காண்டம் 7ஆம் அத்தியாயம். 7 புனித நகரங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், அனைத்து பிராமணர்களிலும் மிகச்சிறந்த ஒரு குறிப்பிட்ட பிராமணர் வடமதுரையில் இருந்தார். அவரது மகத்துவம் கொண்ட மகன் சிவசர்மன் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்டவர். பிராமண சிவசர்மன் வேதங்களை முறையாக படித்து நூல்களின் அர்த்தங்களை முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் தர்ம சாஸ்திர நூல்களை படித்து புராணங்களை புரிந்து கொண்டார். அவர் அங்கங்களை துணை பாடங்கள் கற்றுக்கொண்டார். விவாதம் மூலம் மற்றும் தர்க்கத்தின் நூல்களை குறித்து சிந்தித்தார். 2 அதாவது பூர்வ மற்றும் உத்தர மீமாம்சங்களை அதன் அமைப்புகளை கடந்து தனுர்வேதத்தில் வில்வித்தை அறிவியல் தேர்ச்சி பெற்றார். அவர் நடன கலையில் கடுமையாக உழைத்தார். அரசியல் பொருளாதாரம் குறித்த பல நூல்களில் தேர்ச்சி பெற்றார். குதிரைகள் மற்றும் யானைகளின் நடத்தையை புரிந்து கொண்டார். பல்வேறு வகையான கலைகளை பயிற்சி செய்தார். மந்திர மற்றும் மாய மந்திரங்களில் நிபுணரானார். பல்வேறு நாடுகளின் மொழிகளையும் அந்நிய நாடுகளின் எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டார். புனிதமான மற்றும் சட்டபூர்வமான வழிமுறைகள் மூலம் அவர் செல்வத்தை ஈட்டினார். அவர் விரும்பிய அளவிற்கு இன்பங்களை அனுபவித்தார். நல்ல குணங்களை கொண்ட மகன்களை பெற்றெடுத்தார். அவர்களிடையே தனது சொத்துக்களை பிரித்தார். பின்னர் இளமை என்பது நிலையற்றது என்பதை அவர் உணர்ந்தார். முதுமை அதாவது நரைமுடி வடிவில் அவரது செவிகளை எட்டியதை கண்டார். பின்னர் சிறந்த பிராமணர் மிகுந்த பதட்டத்தை உணர்ந்தார். அவர் நினைத்தார், என் நேரம் படிப்பதிலும் கற்பதிலும் கழிந்தது, பின்னர் செல்வம் ஈட்டுவதிலும் கழிந்தது. அனைத்து கர்மங்களையும் அழிக்க வல்லவரான மகேசரை வணங்கி சாந்தப்படுத்தவில்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து பாவங்களையும் அழிக்கும் ஸ்ரீஹரி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. மனிதர்களின் அனைத்து ஆசைகளையும் அருளும் கணேசரை நான் வணங்கவில்லை. இருள் நிறைந்த பகுதிகளை அழிப்பவரான சூரிய கடவுளை நான் எங்கும் வணங்கவில்லை. பிரபஞ்சத்தை படைத்தவரும் நிலை நிறுத்துபவரும் உலக அடிமைத்தனத்தை அளிப்பவருமான மகா மாயையை நான் தியானிக்கவில்லை. அனைத்து செழிப்பையும் அருளும் தேவர்கள் அனைத்து வகையான யஜ்ஞங்களாலும் சாந்தப்படுத்தப்படவில்லை. பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக துளசி தாவரங்களின் தோப்புகளுக்கு சேவை செய்யவில்லை. இம்மையிலும் மறுமையிலும் துன்பங்களிலிருந்து மீட்பவர்களான பிராமணர்கள் சுவையான சமைத்த அரிசி மற்றும் இனிப்பு சாறுகள் மூலம் என்னால் திருப்திப்படுத்தப்படவில்லை. ஏராளமான மலர்கள் மற்றும் பழங்கள், மென்மையான பளபளப்பான முளைகள் மற்றும் ஏராளமான நிழல் கொண்ட மரங்கள் என்னால் நடப்படவில்லை. இது இம்மையிலும் மறுமையிலும் பலனை அதாவது மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு செயல். தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கும் உன்னதமான திருமணமான பெண்கள் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வசிப்பிடங்களை வழங்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆபரணங்கள், பட்டாடைகள் மற்றும் அவர்களுக்கு ஏற்ற உடற்பகுதிகளால் என்னால் அலங்கரிக்கப்படவில்லை. யமனின் உலகத்தை செல்ல வேண்டிய அவசியத்தை தடுக்கக்கூடிய வளமான நிலம், அதன் மானியம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பாவங்களை முற்றிலுமாக நீக்கும் தங்கம் உயர் சாதியை சேர்ந்த ஒருவருக்கு அதாவது பிராமணருக்கு கொடுக்கப்படவில்லை. இங்கு பாவங்களை விரைவாக நீக்கி அடுத்த 7 பிறவிகளில் மகிழ்ச்சியை தரும் பசு அதன் கன்றுடன் தகுதியான ஒருவருக்கு அலங்கரிக்கப்பட்டு பரிசளிக்கப்படவில்லை. நம் தாயின் கடனை துடைக்க எந்த குளம், கிணறு அல்லது ஏரி தோண்டப்படவில்லை. சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை காட்டக்கூடிய எந்த விருந்தினரும் என்னால் மகிழ்ச்சி அடையவில்லை. சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையிலோ அல்லது ஷியாமினிக்கு அதாவது யமலோகம் செல்லும் பாதையிலோ எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாதசாரிக்கு குடை, செருப்பு, தண்ணீர், பானை ஆகியவற்றை பரிசாக கொடுத்ததில்லை. அவரது மகளின் திருமணத்தை கொண்டாடுவதற்காக நான் யாருக்கும் பண உதவி செய்ததில்லை. அந்த பரிசு இங்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் ஒருவருக்கு ஒரு தெய்வீக கன்னியை இனிமேல் வழங்கவும் இயலும். பேராசையின் காரணமாக இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் ஏராளமான சுவையான உணவு மற்றும் இனிப்பு பானங்களை வழங்கக்கூடிய வாஜபேய யாகத்தை நான் செய்யவில்லை. அதில் நான் புனிதமான பிரார்த்தனையையும் எடுக்கவில்லை. நான் எந்த அற்புதமான ஆலயத்தையும் கட்டி ஒரு லிங்கத்தை அங்கு நிறுவவில்லை. அந்த லிங்கம் நிறுவப்பட்டிருந்தால்
முழு பிரபஞ்சமும் நிலை பெற்றிருக்கும். அனைத்து வளங்களையும் வழங்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித ஆலயம் என்னால் கட்டப்படவில்லை. சூரியன் மற்றும் கணேசனின் சிலைகளும் என்னால் நிறுவப்படவில்லை. கௌரி அல்லது அன்னை மகாலட்சுமி ஒரு படத்தில் கூட வரையப்படுவதில்லை. இவற்றின் சிலைகள் செய்யப்பட்டால் மனிதன் ஒருபோதும் அனாதையாகவோ அல்லது ஆதரவற்றவனாகவோ மாறமாட்டான். ஏராளமான தெய்வீக ஆடைகளை பெறுவதற்காக நான் நேர்த்தியான மற்றும் கவர்ச்சிகரமான பரிசுகளாக கொடுக்கவில்லை. பிராமணர்களுக்கு பல்வேறு வண்ணங்களில் பூசப்பட்டது. அனைத்து பாவங்களையும் நீக்குவதற்காக நெய்யில் நனைத்த எள் விதைகளை மந்திரங்களால் புனிதப்படுத்திய பிறகு நன்கு எரியும் புனித நெருப்பில் வைக்கப்படவில்லை. நான் வேத பாடல்களான ஸ்ரீ சூக்தம், பாவமணி, ரிக்ஷங்கள், பிராமணர்கள், மண்டலங்கள், புருஷ சூக்தம் மற்றும் பாவங்களை நீக்கும் சதருத்ரியம் ஆகியவற்றின் ஜபத்தை செய்யவில்லை. ஞாயிறு தினங்கள் மற்றும் 13ஆம் நாள் சந்திர நாள்களை விட்டுவிட்டு நான் புனித அத்தி மரத்தை வணங்கவில்லை. உண்மையில் அது உடனடியாக பாவங்களை நீக்குகிறது, ஆனால் இரவு அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அல்ல. விலை உயர்ந்த பருத்தியாலான மென்மையான படுக்கைகள், கண்ணாடிகள் மற்றும் விளக்குகளுடன் பரிசளிக்கப்படவில்லை. அவை அனைத்து செழிப்புகளையும் இன்பங்களையும் பூர்த்தி செய்யும் திறன் கொண்டவை. ஆடு, குதிரை, எருமை, செம்மறியாடு, அடிமை பெண், மான் தோல், எள்ளு விதைகள், தண்ணீர் பானைகள், தயிரில் நனைத்த கோதுமை மாவு, இருக்கை, மென்மையான செருப்புகள், பாதத்தை பிடித்து விடுதல் மற்றும் பரிசாக விளக்கு, அருந்துவதற்கான சிறப்பு ஏற்பாடு, பாதசாரிகளுக்கான நீர் தொட்டிகள், மின் விசிறிகள், ஆடைகள், வெற்றிலை போன்றவை, வாய் மற்றும் மூச்சை மணக்கும் பிற பொருள்களுடன் தினசரி சார்த்த பிரசாதம், ஆவிகள் அல்லது உயிரினங்களுக்கு காணிக்கைகள், விருந்தினர்கள் வழிபாடு ஆகியவை செய்யப்படவில்லை. மேலும் பிற புகழ்தக்க விஷயங்கள் வழங்கப்படவில்லை. இவை அனைத்தையும் கொடுத்தால் ஒருவர் யமனின் மண்டலத்திற்குள் நுழைய மாட்டார். யமனையோ அவரது தூதர்களையோ அல்லது யமனின் மண்டலத்தில் துன்புறுத்துபவர்களையோ பார்க்க மாட்டார். அவர்கள் அத்தகைய நபர்கள் தகுதியானவர்கள். ஆனால் நான் இவற்றில் எதையும் செய்யவில்லை. கிருஷ்ணா சந்திராயணம் மற்றும் பிற பரிகார சடங்குகள், பகலில் உண்ணாவிரதம் மற்றும் இரவில் உணவு போன்றவை உடலின் தூய்மையை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இவை எதுவும் நான் செய்யவில்லை. பசுக்களுக்கு தினமும் வாய் நிறைய தீவனம் கொடுக்கப்படவில்லை. அரிப்பு உணர்வை நீக்குவதற்காக நான் பசுக்களை சொரிந்ததில்லை. சேற்றில் சிக்கிய எந்த பசுவையும் நான் தூக்கவில்லை. கோலோகத்தில் பசுக்களின் பிரதேசத்தில் எனக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செயல். அவர்கள் கேட்ட பொருள்கள் மூலம் என்னால் திருப்தி அடையவில்லை. நிச்சயமாக அடுத்த பிறவியில் கொடு கொடு என்று நான் அலைய வேண்டியிருக்கும். வேதங்களோ சாஸ்திர நூல்களோ செல்வங்களோ மனைவியோ மகனோ வயலோ மாளிகையோ ஒருவரை மாயையின் இறுதிக்கு அழைத்து செல்ல இயலாது. சிவசர்மன் தனது மூளையை முழுவதுமாக அலசிய பிறகு இவ்வாறு யோசித்தார். இறுதியில் அவர் தனது மனதில் இவ்வாறு முடிவு செய்தார்: இவ்வாறு செய்தால் அது என் நலனுக்கு உகந்ததாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் மன உறுதியுடனும் இருக்கும் வரை, புலன் மற்றும் செயல் உறுப்புகளில் எந்த குறையும் இல்லாதவரை எனது நித்திய நலனை கொண்டு வரக்கூடிய ஒரு யாத்திரையை நான் மேற்கொள்வது அவசியம். பிராமணர் 5 அல்லது 6 தினங்கள் இல்லத்தில் இவ்வாறு கழித்தார். வார நாள் நன்றாகவும் லக்னம் சாதகமாகவும் இருந்த ஒரு நல்ல சந்திர நாளில் பிராமணர் இரவு முழுவதும் விரதம் இருந்து காலையில் சிரார்த்தம் செய்தார். சிவபெருமானின் மற்றும் பிராமணர்களின் தலைவர்களை வணங்கினார். யாத்திரை என்பது விடுதலை நிலைக்கு வழிவகுக்கும் மிக உயர்ந்த ஏணி என்றும் அது அனைத்து உயிரினங்களையும் அங்கேயே வைத்திருக்கும் என்றும் அவர் முடிவு செய்தார். அதன் பிறகு ஞானியான பிராமணர் தனது உணவை எடுத்துக்கொண்டு தொடங்கினார். பிராமணர் வழியில் சிறிது தூரம் சென்றார். பின்னர் அவர் சிறிது நேரம் சாலையில் ஓய்வெடுத்து யோசித்தார். நான் முதலில் எங்கு செல்வது? பூமியில் பல புனித இடங்கள் உள்ளன. ஆயுள் காலம் நிலையற்றது, மனம் நிலையற்றது. எனவே நான் 7 புனித நகரங்களுக்கு செல்வேன். ஏனென்றால் அங்கு அனைத்து புனித தலங்களும் சரணாலயங்களும் உள்ளன. அவர் அயோத்தி நகரத்திற்கு சென்று சரையு நதியில் புனித நீராடி பல்வேறு புனித தலங்களில் அரிசி உருண்டைகளை காணிக்கையாக கொடுத்து மேனிகளை சாந்தப்படுத்தினார். அங்கு அவர் 5 இரவுகள் தங்கி பிராமணர்களுக்கு உணவளித்தார். அதன் பிறகு மகிழ்ச்சியடைந்த பிராமணர் புனித தலங்களின் அரசரான பிரயாகைக்கு சென்றார்.
கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் 2 சிறந்த நதிகளான கங்கை மற்றும் யமுனை இருக்கும் இடம் அது. அவை சூரர்களால் கூட அணுக இயலாதவை. அங்கு தனது புனிதத்தை எடுத்து கொள்வதன் மூலம் ஒரு பாவி கூட உயர்ந்த பிரம்மத்தை உணர்கிறான். அதுதான் பிரஜாபதியின் புனித தலம். அனைவரும் அடைய முடியாதது. அது திரட்டப்பட்ட புண்ணியங்களால் மட்டுமே பெறப்படுகிறது. வேறு விதமாகவோ அல்லது செல்வ குவியல்கள் மூலமாகவோ அல்ல. புனிதமான வான நதி கங்கை நதி வந்து கலிந்த மலையில் அதன் மூலத்தை கொண்ட அற்புதமான நதியை யமுனையை சந்திக்கும் இடம் இது. இது கலியுகத்தின் தீமைகளையும் மரண கடவுளையும் அடக்குகிறது. பிரயாகை என்ற சொல்லுக்கு அனைத்து யாகங்களுக்கும் யாகங்கள் மேலானது என்று பொருள். அங்கு யாகங்களை செய்து தங்கள் உடல்களை நதியால் நனைப்பவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். மகேஸ்வரரை ஏந்திய திரிசூலமும் கோடரியும் அங்கே நேரடியாக இருக்கின்றன. அங்கு புனித நீராடுபவர்களுக்கு முக்தியின் பாதையை சுட்டி காட்டுபவர் அவரே ஆவார். அங்கே ஒரு அக்ஷய ஒருபோதும் வாடாத நித்திய புனித ஆலமரம் ஒன்று உள்ளது. அதன் வேர்கள் 7 பாதாள உலகங்களுக்குள் ஆழமாக செல்கின்றன. இறுதி அழிவின் போது மிருகண்டு முனிவரின் மகன் அதாவது மார்க்கண்டேய முனிவர் அதில் ஏறி அழிவிலிருந்து விடுபட்டார், தங்கினார். அது ஹிரண்ய கர்ப்பரே ஆலமரத்தின் வடிவத்தை ஏற்றார் என்று அறியப்பட வேண்டும். அதன் அருகே நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிராமணர்களுக்கு உணவளிக்கும் பக்தர் நித்திய புண்ணியத்தை அடைகிறார். ஸ்ரீ மகாலட்சுமியின் துணை நேரடியாக அங்கு வந்து ஸ்ரீ மாதவர் வடிவில் மனிதர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. சிறந்த கருப்பு மற்றும் வெள்ளை நதிகள் யமுனை மற்றும் கங்கை நதிகள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் தங்கள் உறுப்புகளை மூழ்கடிப்பவர்கள் அழியாமையை அடைவது உறுதி. இந்த உலகங்கள் அனைத்திலிருந்தும் அதாவது சிவபெருமான், பிரம்மதேவர், உமாதேவி, குமாரர் மற்றும் ஸ்ரீவைகுந்தம், சத்தியலோகம், தபோலோகம், ஜன மகர் புவகம் பூ போன்ற லோகங்களிலிருந்தும் அனைத்து நாகலோகர்களிடமிருந்தும் அனைத்து ஸ்வர்க்க வாசிகள் மற்றும் மலைகளிலிருந்தும் ஹிமவான் ஆசைகளை தரும் கல்பம் மற்றும் பிற மரங்களிலிருந்தும் புனித நீராடுவதற்காக மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தின் விடியற் காலையில் பிரயாகைக்கு வருகிறார்கள். பிரயாகையில் இருந்து வீசும் காற்றை அவை காற்றுகள் கூட நம்மை புனிதப்படுத்தும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நொண்டிகள் என்று கூறி பிரயாகையில் உள்ள பெண் தெய்வங்கள் கேட்டுக்கொள்கின்றன. முன்னர் குதிரை பலி மற்றும் பிற பலிகளை பிரயாகையில் உள்ள தூசி துகள்களுடன் ஒப்பிடுகையில் பிரம்மதேவரால் எடை போடப்பட்டது. அவை தியாகங்கள் தூசி துகள்களுக்கு சமமானவை அல்ல. பல பிறவிகளில் குவிந்த மஜ்ஜையில் பதிந்த பாவங்கள் பிரயாகையின் பெயரை கேட்ட உடனேயே கிளர்ந்தெழுந்து அழிக்கப்படுகின்றன. இது ஒரு சரியான தர்ம தீர்த்தம். இது ஒரு சிறந்த அர்த்த தீர்த்தம். இது ஒரு காமிக தீர்த்தம். இது நிச்சயமாக ஒரு மோட்ச தீர்த்தம். அதாவது இது 4 பெரிய மனித நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு உகந்தது. பிரம்மாவதி மற்றும் பிற உருவகப்படுத்தப்பட்ட உயிரினங்களின் பாவங்களை அழிப்பவரான பிரயாகையில் மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தில் நீராடாத வரை மட்டுமே தங்கள் சக்திகளை பற்றி கர்ஜிக்கின்றன, பெருமை பேசுகின்றன. ஞானிகள் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகப்பெரிய உலகத்தை காண்கிறார்கள். இது வேதங்களில் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. அதுவே பிரயாகை, ஏனெனில் அது முக்தியை அளிக்கிறது. சரஸ்வதி நதி ரஜஸ் தன்மை கொண்டது. யமுனை நதி தமசின் தன்மை கொண்டது. இங்குள்ள கங்கை நதி சத்துவத்தின் தன்மை கொண்டது. இந்த 3ம் சேர்ந்து பக்தர்களை ரஜஸ் போன்ற பண்புகளிலிருந்து விடுபட்ட பிரம்மத்திற்கு முழுமையானது இட்டு செல்கிறது. 3 நதிகளின் இந்த சங்கமம் பிரம்மத்தின் பாதைக்கு ஏணியாக செயல்படுகிறது. அதன் உடல் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினத்திற்கு அவர் நம்பிக்கையுடன் புனித நீராடினாலும் சரி, வேறு விதமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் வலுக்கட்டாயமாக அதில் மூழ்கும் போது கூட அதனால் பிரம்மத்தின் பாதையில் செல்கிறார். உலகங்களில் காசி என்று புகழ்பெற்ற ஒரு குறிப்பிட்ட உன்னத பெண் இருக்கிறாள். ஆர்வமும் உற்சாகமும் கொண்ட அர்க்யம் சூரிய கடவுள் மற்றும் கேசவர் அவளுடைய நடுங்கும் விழிகளை உருவாக்குகிறார்கள். வாரணாகவும் அசியும் அவளுடைய 2 கரங்கள். இந்த சங்கமம் அவளுடைய வேணி, அலங்காரமற்ற ஒற்றை முடி ஜடை.
இந்த காசி நித்திய பேரின்ப அறிவிக்கப்படுகிறது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், புனித தலங்களின் அரசனான பிரயாகையில் நல்ல குணங்களை விவரிக்க தகுதியானவர் யார்? பாவிகளின் குவிந்த பாவங்களை அவர்களால் முழுமையாக சுத்தம் செய்து அதில் விட்டு செல்லப்பட்ட போக்குவரத்திற்காக மற்ற புனித தீர்த்தங்களால் இது நாடப்படுகிறது. எனவே பிரயாகை அவர்களை விட உயர்ந்தது. பிரயாகையின் நல்ல குணங்களை அறிந்த ஞானியான பிராமணர் சிவசர்மன் மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதம் முழுவதும் அங்கேயே தங்கி பின்னர் வாரணாசி நகரத்திற்கு சென்றார். நுழைவாயிலிலேயே அவர் தெகாலி விநாயகரை கண்டார், வாயிலில் கணேசரை. அவர் தனது மக்களை பக்தர்கள் பெரும் தடைகளில் இருந்து பாதுகாக்கிறார். மிகுந்த பக்தியுடன் அவர் சிலையின் மீது நெய் கலந்த குங்கும பூவை தடவி 5 மோதகங்களை இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வழங்கினார். பின்னர் அவர் உள் சந்நிதிக்குள் நுழைந்தார். உள்ளே நுழைந்ததும் மணிகர்ணிகாவில் வடக்கு நோக்கி ஓடும் தெய்வீக நதியை கண்டார். அந்த நதி சிவன் புண்ணிய பாவங்கள் மற்றும் பாவங்கள் அழிக்கப்பட்டு மற்றும் பாவங்களானவை சுத்தம் செய்யப்பட்டு சிவனின் உதவியாளர்களை போன்ற மனிதர்களின் குழுக்களால் சூழப்பட்டது. கர்ம காண்டத்தின் சடங்குகள் விவரங்களை குறித்து அறிந்த சிவசர்மன், குற்றமற்ற பெண்ணை, தாமதமின்றி நான் அணிந்திருந்த ஆடைகளுடன் தூய நீரில் மூழ்கினான். தனது புத்தியை சுத்திகரித்து கடவுள்கள், முனிதர்கள், மனிதர்கள், தெய்வீக மேனிகள் மற்றும் தனது சொந்த மேனிகளுக்கு பானங்களை வழங்கினார். அவர் விரைவாக பஞ்ச திருத்திகை, வாரணாசி, பஞ்சநாதம், மணிகர்ணிகா மற்றும் தசாஸ்வமேதம் ஆகிய 5 புனித நீர்கள் சடங்கை செய்து தனது நீதி வழங்களுக்கு ஏற்ப விஸ்வேஸ்வரரை பிரியப்படுத்தி நகரத்தை சுற்றி வந்தார். 3 புராணங்களின் எதிரியின் நகரத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தபோது இது எனக்கு புலப்படுகிறதா இல்லையா என்று அவர் யோசித்தார். கவனமாக ஆராய்ந்தால் அந்த பான நகரம் அமராவதி நகரம் கூட இந்த நகரத்துடன் இணைத்து இந்த நகரத்துடன் இணையாக இருக்க இயலாது. ஏனெனில் படைப்பில் 2 நகரங்களின் உள்ள வேறுபாடு கூறப்பட்ட ஒரு பயனற்ற உரைக்கும் சிறந்த எழுத்துக்களில் எழுதப்பட்ட புனித இலக்கியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. இங்குள்ள தண்ணீருக்கு கூட புரிந்து கொள்ள இயலாத தெய்வீக பண்புகள் உள்ளன. சொர்க்க நகரத்தில் உள்ள அமுதம் நல்லது என்றாலும் இதனுடன் ஒப்பிடும்போது அது பயனற்றது. இதை எந்த நேரத்திலும் அருந்தினால் ஒருவரின் தாயின் மார்பகங்களிலிருந்து பால் குடிக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. ஒருவருக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் அமிர்தம் குடிப்பவர்கள் சம்சாரத்தில் பிறக்க வேண்டும். வேதங்களின் இறைவனை பற்றி சிந்திப்பதன் மூலம் இங்குள்ள மக்கள் சுதந்திரமானவர்கள், நோய்களில் இருந்து விடுபடுவார்கள். புனித சடங்குகளை செய்பவர்கள் பினாக்கினை, அதாவது புனித பலனை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது குறிப்பிடாமல் செய்வதில்லை. எனவே அவர்கள் எல்லா வகையிலும் சிவனின் உதவியாளர்களை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சிவனின் உதவியாளர்களுக்கு சமமான நிலையை அடைகிறார்கள். இந்த காசி யாரால் புகழப்படவில்லை? மரணத்தின் போது முன்பு செய்த மற்றும் சம்பாதித்த பல புண்ணியங்களின் பலனின் மூலம் சந்திரனில் உள்ள இறைவன் இங்கு தங்கியிருக்கும் உருவகப்படுத்தப்பட்ட உயிரினங்களுக்கு ஓங்காரத்தில் உள்ள அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். உலகியல் நோக்கங்களை கொண்ட மனிதர்களுக்கு ஆசைகளை தெரிவிக்கும் சிந்தாமணி ரத்தினமான மங்களகரமான சிவபெருமான் மரணத்தின் போது நல்லவர்களின் வலது காதில் தாரக மந்திரத்தை கிசுகிசுக்கிறார். எனவே இந்த புனித இடம் மணிகர்ணிகா என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித தலம் லக்ஷ்மி தேவியின் முக்தி பீடத்தில் ஒரு ரத்தினமாகவும் அவளுடைய தாமரை போன்ற பாதங்களின் பாதுகாவலாகவும் உள்ளது. எனவே மக்கள் இதை மணிகர்ணிகா என்று அழைக்கிறார்கள். இங்கு தங்கியிருக்கும் 4 வகையான உயிரினங்கள், அதாவது கருப்பையில் பிறந்தவை, முட்டையில் பிறந்தவை, முளைப்பவை மற்றும் வியர்வையில் பிறந்தவை. முக்தி அடைய முடியாத தெய்வங்களைப் போலவே இல்லை, அவை உயர்ந்தவை. இன்று வரை என் பிறப்பு பயனற்றது. ஏனென்றால் நான் இருந்ததைப் போல தவறான நடத்தையுடனும் அறியாமையுடன் இருந்ததால் காசிகாவை விடுதலையின் ஒளியூட்டியாக நான் உணரவில்லை. சிவசர்மன் அந்த புனித தலத்தை தனது கண்களின் விருந்தினராகவும் புனிதமான மற்றும் அற்புதமான புனித தலமாகவும் அடிக்கடி மாற்றி இருந்தாலும்
அவர் முழுமையாக திருப்தி அடையவில்லை. காசி 7 புனித நகரங்களுக்கும் தலைமையானது என்பதை நான் அறிவேன், ஏனெனில் அது சிறந்த இரட்சிப்பில் திறமையானது. இருப்பினும் மற்ற 4 நகரங்களையும் நான் பார்வையிடாததால் நான் அங்கு சென்று அவற்றின் மகத்துவத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருவேன். அவர் 1 வருடம் தினமும் யாத்திரை மேற்கொண்டாலும் அனைத்து தீர்த்தங்களையும் அவரால் பார்வையிட முடியவில்லை. உண்மையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிறிய இஞ்சின் விதை போன்ற புனித தலம் உள்ளது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், உன்னத பெண்மணியே, இந்த புனித தலத்தின் அனைத்து சிறந்த குணங்களையும் அறிந்திருந்தும் செல்லுபடியாகும் அறிவுக்கான அனைத்து வழிகளிலும் நன்கு சிறந்த பிராமணர் காசியிலிருந்து புறப்பட்டார். ஐயகோ அழகிய பெண்மணியே, வேதங்கள் அதிகாரபூர்வமாக இருந்தாலும் என்ன செய்ய இயலும்? மகா மாயையின் தவிர்க்க இயலாத வருகையை தடுக்க யார் திறமையானவர்? உயர்ந்த இடத்தில் நின்றாலும் அலை பாயும் மனதையோ, உயர்ந்த இடத்தில் நின்றாலும் நீர் கீழே பாயும் மனதையோ யார் கட்டுப்படுத்த முடியும்? இரண்டின் தன்மையும் நிலையற்றது. ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு முறையாக சென்று அந்த சிவசர்மன் கலி மற்றும் காலனின் தீய விளைவுகளிலிருந்து விடுபட்டு மகாகால நகரத்தை, அதாவது உஜ்ஜயினி நகரத்தை அடைந்தார். ஒவ்வொரு கல்பத்திலும் விளையாட்டுத்தனமாக முழு பிரபஞ்சத்தையும் விழுங்குபவர் காலன். காலனை விழுங்குபவர் மகாகாலன் ஆகிறார். பிரபஞ்சத்தை பாவத்திலிருந்து காப்பாற்றும் நகரம் அவந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் அதற்கு வேறு பெயர் உண்டு. கலியுகத்தில் அது உஜ்ஜயினி என்று அழைக்கப்படுகிறது. அங்கு துன்பத்தில் இருக்கும் ஒரு உயிரினம் ஒரு சடலமாக மாறிய பிறகும் அழுகும் வாசனையை வெளியிடுவதில்லை, வீக்கமடைவதில்லை. யமனின் தூதர்கள் அதில் நுழைவதில்லை. ஒவ்வொரு அடியிலும் பல லட்சக்கணக்கான லிங்கங்கள் உள்ளன. சுயமாகவே ஒரே மாதிரியான அக்னிலிங்கம், ஹடகேஷலிங்கம், மகாகேஷலிங்கம் மற்றும் தாரகேஷலிங்கம் என 3ஆக மாறி 3 உலகங்களிலும் வியாபித்துள்ளது. சித்தவத்தில் உள்ள அக்னி பிரசாதத்தை த்விஜர்கள், முதல் 3 சாதிகளை சேர்ந்த ஆண்கள் அல்லது மகாகாலனை பார்வையிடும் தகுதியான நபர்கள் காண்கிறார்கள். மகாகாலனின் அந்த லிங்கத்தை உலக துயரங்களால் அவதிப்படுபவர்கள் கண்டால் அவர்கள் ஒருபோதும் பெரும் பாவங்களால் கரைபட மாட்டார்கள். யமனின் ஆணவமுள்ள வீரர்களால் அவர்களை ஒருபோதும் காண இயலாது. மகாகாலத்தில் உள்ள கொடிகளின் நுனிகளால் மாளிகைகளின் உச்சியில் படபடக்கும் அவர்களின் முதுகில் அடிக்கப்படும் வானத்தில் உள்ள சூரியனின் குதிரைகள் அருணனின் சாட்டைகளின் வசைப்பாடுகளால் ஏற்படும் வலியிலிருந்து விடுபடுகின்றன. ஸ்மரத்தின் தந்தை விஷ்ணுமூர்த்தி மற்றும் ஸ்மரத்தை கொன்றவர் சிவபெருமான் எப்போதும் மகாகால நாமத்தை நினைவில் வைத்து மீண்டும் மீண்டும் செய்பவர்களை நினைவில் கொள்கிறார். இவ்வாறு ஆவிகளின் அதிபதியான மகாகாலரை சாந்தப்படுத்திய பிறகு பிராமணர் 3 உலகங்களையும் விட புத்திசாலித்தனமான காஞ்சி தமிழ்நாடு நகரத்திற்கு சென்றார். லக்ஷ்மிகாந்தர் விஷ்ணு பகவான் தாமே இங்கு வசிக்கும் அனைத்து உயிரினங்களையும் ஸ்ரீகாந்தர்களாக, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்ற செல்வத்தை உடையவர்கள் இங்கும் மறுமையிலும் நேரடியாக ஆக்குகிறார் என்பது உறுதி. ஒளி வீசும் மற்றும் புத்திசாலித்தனமானவர்களால் நாடப்படும் காஞ்சியை தரிசித்ததன் மூலம் அந்த பிராமணரும் பிரகாசித்தார். அங்கு யாருடைய மகிமையும் மங்குவதில்லை. அனைத்து கடமைகளையும் அறிந்த பிராமணர் அங்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து 7 இரவுகள் அங்கேயே தங்கினார். பின்னர் அவர் துவாராவதி நகரத்திற்கு சென்றார். இந்த நகரத்தில் வாழ்க்கையில் 4 நோக்கங்களுக்கும் நுழைவு இடங்களுக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. எனவே யதார்த்தத்தை அறிந்த கற்றறிந்த மனிதர்களால் இது துவாரவதி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இறக்கும் உயிரினங்களின் எலும்புகள் சக்கரத்தால் குறிக்கப்பட்டிருந்தால் அவை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் மாறி கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தால் குறிக்கப்பட்டிருப்பதில் என்ன ஆச்சரியம்? மரணத்தின் கடவுள் அடிக்கடி தனது தூதர்களுக்கு இவ்வாறு கற்பிக்கிறார். துவாராவின் பெயரை உச்சரிப்பவர்கள் வதியை உங்களால் கைவிட வேண்டும். சந்தனத்தில் அந்த நறுமணம் எங்கே? தங்கத்தில் அத்தகைய நிறம் எங்கே? துவாரவதியின் கோபி சந்தனத்தில் காணப்படும் மற்ற தீர்த்தங்களின் அந்த புனிதம் எங்கே? தூதர்களே, நீங்கள் அனைவரும் கேட்கட்டும். கோபி சந்தனத்தால் நெற்றியில் குறிக்கப்பட்டவர் சுடர்விடும் நெருப்பை போல தூரத்தில் வைக்கப்பட வேண்டும். வீரர்களே, துளசியால் அலங்கரிக்கப்பட்டவர்களும் துளசியின் பெயரை மீண்டும் கூறுபவர்களும் துளசி
ஊர்வசி செடிகளை வளர்ப்பவர்களும் அவர்களும் தூரத்தில் வைக்கப்பட்டு கைவிடப்பட வேண்டும். யுகங்களாக கடல் துவாராவதியின் நகைகளை எல்லா இடங்களிலும் திருடி வருகிறது. எனவே இது ரத்னாகரா, நகைகளின் கிடங்கு என்று பாடப்படுகிறது. துவாராவதியில் உயிரினங்கள் இறக்கும் போது மரண கடவுளால் தூண்டப்பட்டு அவர்கள் வைகுந்தத்தில் 4 கைகள் மற்றும் மஞ்சள் துணிகளை அணிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக மாறுகிறார்கள். அங்கேயும் அவர் சிவசர்மன், தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்களுடன் இணைந்து மேனிகளுக்கு பானங்களை வழங்கினார். சோம்பல் இல்லாமல் அவர் அந்த அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடினார். பின்னர் அவர் மாயாபுரியை அடைந்தார். இது பாவிகளுக்கு அணுக முடியாதது. மேலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தொடர்பான மாயை, நான் மற்றும் எனது என்ற மாயையின் கயிறுகளால் உயிரினங்கள் பிணைக்கவில்லை. சிலர் இந்த புனித இடத்தை ஹரித்வாரா என்று அழைக்கிறார்கள், மற்றவர்கள் இதை மோக்ஷத்வாரம் என்று அழைக்கிறார்கள், சிலர் இதை கங்கா துவாரம் என்றும் சிலர் இதை மாயாபுரம் என்றும் அழைக்கிறார்கள். இங்கிருந்துதான் கங்கை நதி தோன்றி உலகம் முழுவதும் பாகீரதி என்று அறியப்பட்டது. அதன் பெயரை உச்சரிப்பதன் மூலம் மனிதர்களின் பாவம் 1000 துண்டுகளாக உடைகிறது. மக்கள் ஹரித்வாரத்தை வைகுந்தத்திற்கு ஒரேபடியாக அழைத்துள்ளனர். இங்கு புனித நீராடுபவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகப்பெரிய பகுதிக்கு செல்கிறார்கள். அவர் ஒரு தீர்த்தத்தில் விரத வழக்கத்தை கடைபிடித்து இரவில் விழித்திருந்தார். காலையில் அவர் கங்கை நதியில் நீராடி காணிக்கை செலுத்த வேண்டியவர்களுக்கு பானங்களை வழங்கினார். அந்த சிறந்த பிராமணர் நோன்பை விடுவதற்கு உணவு உட்கொள்ள விரும்பிய போது அவர் சளி மற்றும் காய்ச்சலால் தாக்கப்பட்டார். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மிகவும் நடுங்கினார். தனிமையிலும் அந்த இடத்தில் அந்நியனாகவும் அதிக காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் மிகுந்த பதட்டத்தால் மூழ்கடிக்கப்பட்டார். எனக்கு இது என்ன நடந்தது? அவர் பதட்டமான எண்ணங்களில் கடலில் மூழ்கினார். ஆழமான கடலில் கப்பல் உடைந்த ஒரு கடல் வணிகரை போல வாழ்க்கை மற்றும் செல்வத்தின் அனைத்து நம்பிக்கைகளையும் அவர் கைவிட்டார். இந்த புனித இடம் எங்கே? என் மனைவி எங்கே? என் மகன்கள் எங்கே? அந்த சொத்துக்கள் எங்கே? அந்த அற்புதமான மாளிகை எங்கே? என்னுடைய இந்த அற்புதமான புத்தகங்களின் தொகுப்பு எங்கே? என் வயது இப்போது அவ்வளவு பழுத்திருக்கவில்லை, முடிகள் நரைக்கவில்லை. இந்த நோய் பயங்கரமானது. எப்போது தாக்க வேண்டும் என்பதை அறிந்த மரணத்தின் கடவுளும் பயங்கரமானவர். மரணம் என் தலையில் குடியேறிவிட்டது. என் குடியிருப்பு வெகு தொலைவில் உள்ளது. இல்லம் தீப்பிடித்து எரியும் போது கிணறு தோண்ட தொடங்குவாரா? இந்த வீண் எண்ணங்கள் என்ன பயன்? அவை என் துயரத்தை அதிகரிக்கின்றன. மங்களகரமான நலனை அருளும் ரிஷிகேஷ பகவான் அல்லது சிவபெருமானை பற்றி நான் சிந்திப்பேன். அல்லது ஒரு நல்ல முக்தியை நான் செய்துள்ளேன். இந்த 7 முக்தி நகரங்களையும் நான் நேரடியாக பார்வையிட்டுள்ளேன். சொர்க்க பேரின்பம் அல்லது முக்தி, இந்த இரண்டில் ஒன்றை ஒரு கற்றறிந்த மனிதன் எப்போதும் அடைய வேண்டும். அது பெறப்படவில்லை என்றால் ஒருவர் நிச்சயமாக துயரத்தால் வருந்துவார். அல்லது இந்த முடிவில்லா எண்ண தொடர் என்ன பயன்? ஒரு போரில் அல்லது இங்கே என்னுடையது போன்ற ஒரு புனித இடத்தில் மரணம் நல்வாழ்வுக்கு உகந்தது. நான் இப்போது தெருவில் எங்காவது துரதிருஷ்டசாலியைப் போல இறக்க வேண்டுமா? நான் பாகீரதி நதியில் இறக்க வேண்டும். ஒரு முட்டாள் போல நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எலும்புகள் மற்றும் தோலின் கூட்டமான இந்த உடலுடன் இறப்பதன் மூலம் நான் நிச்சயமாக முக்தியை அடைவேன். அவர் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டது. 10 மில்லியன் தேள்களால் குத்தப்பட்ட அந்த நிலையில் அவர் விழுந்தார். நினைவில் கொள்ள வேண்டிய அனைத்தும் மறந்துவிட்டன. அவர் யார், எங்கே இருக்கிறார் என்று கூட அவருக்கு தெரியாது. 14 தினங்கள் இந்த நிலையில் இருந்த பிறகு அவர் இறந்தார். அந்த நேரத்தில் வைகுந்த பகுதியிலிருந்து ஒரு வான்வழி தேர் அங்கு வந்தது. அதில் தார்க்கியரின் கருடனின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு உயரமான கொடிக்கம்பம் இருந்தது. அது மிகவும் விசாலமானது மற்றும் தங்க நிற பட்டு துணிகளை அணிந்த கைகளில் சௌரிகளுடன் 1000 சிறந்த பெண்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 4 கரங்களும் சிறந்த முக பாவனைகளும் கொண்ட புண்ணிய சிலா, புண்ணிய பழக்க வழக்கங்கள் மற்றும் சுசீலா, சிறந்த நடத்தை ஆகிய 2 உதவியாளர்களால் இது அற்புதமாக மாற்றப்பட்டது. வான்வெடி தேர் ஒலிக்கும் ஆபரணங்களின் மாலைகளை கொண்டிருந்தது. 4 கரங்களுடன் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தபடி அவர் அந்த வான் ரதத்தில் ஏறி ஆகாயத்தின் பாதையை அலங்கரித்தார். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.